உங்க மாவட்டத்தில் அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு மூத்த அமைச்சர் செங்கோட்டையன். அவர் அமைச்சர் தானா அல்லது அமைச்சர் மாதிரி ஒருவரா? யாருக்கும் புரியல. ஏன்னா அப்படித்தான் இருக்கிறாரு. வரும் ஆனா வராதுன்னு அது மாதிரி அமைச்சர், ஆனா அமைச்சர் இல்ல. அது மாதிரி அவர். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. இதே செங்கோட்டையினிடத்தில் கைகட்டி நின்றவர் பழனிசாமி. இன்னைக்கு பழனிசாமி கிட்ட கைகட்டி நிற்கிறாரு செங்கோட்டையன். ஆக தான் அவரிடத்துல கைகட்டி நின்ன காரணத்தினால பழனிசாமி இப்போ செங்கோட்டையனை பழி வாங்கிட்டு இருக்கிறார். அதாவது எப்படின்னு ஆதாரங்களோடு நான் சொல்றேன். 10ஆம் வகுப்பு தேர்வு ரத்தாகாது அப்படின்னு சொன்னாரு செங்கோட்டையன். அடுத்த நாள ரத்து செஞ்சாரு பழனிசாமி. பள்ளிகள் திறக்கப்படாது அப்படின்னாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன். அடுத்த நாளே முதலமைச்சர் பழனிசாமி பள்ளிகள் திறக்கப்படும் சொன்னார். பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல, மரியாதை கிடையாது. அதிகாரிகள் அறிக்கை கொடுப்பாங்க, அது அமைச்சருக்கே தெரியாது. அது மாதிரி தன் துறையில எதையும் உருப்படியா செய்யாத ஒரு உதவாக்கரை யாருன்னு கேட்டா இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தான். நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை என்று கல்வித்துறைய ஒரு காவித்துறையா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மாத்திக்கிட்டு இருக்கு. கல்வித்துறைய ஒரு காவித்துறையா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மாத்திக்கிட்டு இருக்கு. அதை கைகட்டி வாய் பூத்தி அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பணி வழங்காதவர் தான் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அதனாலதான் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறோம், நாம ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தனை பேருக்கும் பணி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம். ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் கலந்தாய்வு மூலம் நடைபெற வேண்டும். ஆனா அந்த முறையை தூக்கி போட்டுட்டு பணத்தை வச்சுக்கிட்டு பணி மாறுதலை வழங்கிட்டு இருக்கிறாரு அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன். சரி, தன்னுடைய துறையில தான் எதுவும் செய்யல, இந்த தொகுதிக்காவதை ஏதாவது செஞ்சு கிழிச்சிருக்கிறாரா? அதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடந்த 15 வருஷமா ஒரே வாக்குறுதிய திரும்ப திரும்ப அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது நகரின் மைய பகுதியில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்க வேறு இடத்திற்கு மாற்றுவதாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூறிட்டு இருக்கிறார். கூறிட்டு வாக்க மட்டும் வாங்கிக்கிறார். ஆனா இதுவரை குப்பை கிடங்க மாற்ற ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரா? இல்ல. கேரப்பள்ளம் ஓடையில கான்கிரீட் தளம் அமைக்கப் போவதாக பல ஆண்டுகளாக கூறி வரக்கூடிய அமைச்சர் தற்போது பெயரளவில் தொடங்கி வச்சிருக்கிறார். அந்த பணியும் தொடங்கிய நிலையில கிடப்பில போடப்பட்டிருக்கு. ஈரோட்டில இருந்து கோபி வழியா மைசூர் செல்லக்கூடிய சாலையை 4 வழி சாலையாக மாற்றப் போவதாக 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறார். செஞ்சு முடிச்சிட்டாரா? அதுவும் இல்லை, அப்படியே அறிவிப்போட நிக்குது. கோபி பகுதிக்கு புதிய குடிநீர் திட்டத்திற்காக 52 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அடிக்கல் மட்டும் நாட்டப்பட்டுச்சு. அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு தவிர ஏதாவது பணிகள் அங்க நடந்திருக்கா? அதுவும் கிடையாது. கோவையினுடைய மைய பகுதியில் இடிந்து விழக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய தினசரி மார்க்கெட்டை புதுப்பிக்கிற பணி இன்னமும் தொடங்கப்படல.
திட்டமலையில அரசு கலைக்கல்லூரி கொண்டு வருவதாக சொன்னாரு. செஞ்சிட்டாரா? கிடையாது. டிஎன் பாளையத்தில் அரசு தொழிற்பயிற்சி மையம் அமைப்பேன்னு சொன்னாரு. செஞ்சிட்டாரா? கொலப்பூரில் டெக்ஸ்டைல்ஸ் பார்க் கொண்டு வரணும்னு சொன்னாரு. கொண்டு வந்துட்டாரா? குண்டேரி பள்ளம் அணை இன்று வரை சுமார் 10 ஆண்டுகளா தூர் வரப்படல. அணையின் முன்பகுதியில் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் 10 கோடி ரூபாய் செலவில் அபிவிருத்தி பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அதுவும் பணி தொடங்கப்படல. இதுதான் செங்கோட்டையனுடைய லட்சணம். ஆக அவருக்கும் இந்த ஆட்சிக்கும் பாடம் புகட்டுன்னா வருகிற 6ஆம் தேதி நீங்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும்.